ராஜபாளையம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். ராஜபாளையம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,04,740 பேரும், பெண்கள் 1,09,421 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 31 பேரும், ஆக மொத்தம் 2,14,192 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,82,267 வாக்குகளும் 85.10% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, இதுவும் மினிஸ்டர் தொகுதி. ஸோ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர்ல 2 மினிஸ்டருக்கு குடுத்துருக்காங்க. 2 அதுவும் அதுவும் 2மே லேடீஸ்க்கு குடுத்துருக்காங்க. விமென்ஸ்க்கு. ஸோ நல்ல விஷயம். ஸோ அந்த வகையில தமிழக வெற்றிக் கழகம் சார்புல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்புல ஜெகதீஸ்வரி அவர் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 35.80%, 65,548 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்புல தங்கபாண்டியன் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 30%, 54,943 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து பாஜக சார்புல, அதாவது அதிமுக கூட்டணியில பாஜக சார்புல பிரிஜேலா பாண்டியன் அவர் போட்டியிட்டு இருக்காங்க. இவர் ஜான் பாண்டியன் அவங்களோட அந்த அந்த கட்சி சார்பில் நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 19.80%, 36,318 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திக் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 9.30%, 16,972 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 10,605 வாக்குகளும் 5.80% இந்த இடத்துல வாக்குகள் வந்து டிஃபரன்ஸ்ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நல்ல வாக்குகள் வெற்றி வித்தியாசத்துல தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஜெகதீஸ்வரி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க.